ஹாய், இன்னைக்கு டே 7ல ஃபிங்கர் டிசைன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் போட்டிருக்க மாதிரி லைன்ஸ் போட்டு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபிங்கர் டிசைனில் லைன்ஸ் கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கீழே டபுள் லைன் போட்டுக்கிறேன். சென்டரில் இப்போ டபுள் லைன் போட்டு சைடுமே டியர் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. இடையில குட்டி லைன்ஸ் போட்டுட்டு டாட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ஹம்ஸ் போட்டுட்டு மேலே ஸ்பைரல் வித் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். டாட் வச்சோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். மேலே அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் ஃபில் லைன்ஸுக்கு டபுள் லைன் போட்டு டபுள் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு அதே மாதிரி சேம் டிசைனை மேக் பண்ணிக்கிறேன். அந்த கேப்பில் டபுள் லைன் போட்டுட்டு வைன்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இதே டிசைனை ரிப்பீட்டடாக போட்டோம்னா இந்த ஃபிங்கர் டிசைன் கம்ப்ளீட்டட். மேலே அவுட்லைன் கொடுத்து ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் ஃபிங்கர் டிசைனுக்கு டபுள் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே வைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். மெஹந்திங்கிறது இப்படி தான் போடணும்னு இல்லை, நம்மளாவே ஓனாக க்ரியேட் பண்ணலாம். எந்த டிசைன் எல்லாமே நம்மளே க்ரியேட் பண்ணி போடலாம். இப்போ ஃபினிஷிங்காக ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணிட்டு கீழே வைன்ஸ் போட்டு முடிச்சுக்கிறேன். எல்லா டிசைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே திக்லைன் கொடுத்துக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் அதை கவர் பண்ணல. நெக்ஸ்ட் ஃபிங்கர் டிசைனுக்கு பட்ஸ் மாதிரியான ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறோம். ஸோ கேப்பில் எல்லாமே உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அதை போட்டுக்கோங்க. நான் கர்வ் லைன் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் லீஃப் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நெகட்டிவ் ஃபில்லிங் போடும்போது எட்ஜில் நம்ம ஒயிட் ஸ்பேஸ் விட்டோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். எந்த ஒரு டிசைன் ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிங்கர் டிசைனுக்கு கிராஸில் டபுள் லைன் போட்டு மேலே லீவ்ஸ் போட்டுக்கிறேன். அந்த லீவ்ஸ்க்கு மேலேயே டார்க் ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். நம்ம ஃபிங்கர்ஸில் ஃபில்லிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு தான் ஃபில்லிங் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நான் 5 டிசைன் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் ஒரு 5 டிசைன் மேக் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவுட் ஆஃப் சிலபஸாக கிரிட் மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி கிராஸ் லைன்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்லா லைன்ஸ்லையும் சென்டரில் இந்த மாதிரி டாட் வச்சுக்கிறேன். இந்த டாட்ஸ் வந்து லைன்ஸில் வெயின்ஸ் மாதிரி இழுத்து வைக்கணும். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா சென்டரில் டாட் வச்சுட்டு 2 சைடும் இழுத்து விட்டிங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகிடும். மோஸ்ட்லி இந்த டிசைனை தான் பிரைடல் மெஹந்தியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் வீடியோவுக்காக தான் ஸ்பீடாக வச்சுருக்கேன். பட் என்னோடய ப்ரெஷர் வந்து லோவாக தான் இருக்கும். பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் இந்த டிசைன் உங்களுக்கு மேக் ஆகும். நெக்ஸ்ட் கிரிட் மெத்தடுக்கும் இது மாதிரி கிராஸ் லைன் போட்டுட்டு அதுக்கு இடையில ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ரெண்டு சைடுமே ஹம்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு உள்ள ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்பைரல் போட்டுக்கிறேன்.
இது ரொம்பவே ஈஸியான கிரிட் மெத்தட் தான், பட் நீங்கள் ஹேண்டில் போடும்போது ரொம்ப கிராண்டாக தெரியும். இப்போ நெக்ஸ்ட் கிரிடுக்கும் இதே மாதிரி டபுள் லைன் போட்டு உள்ள திக் லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ சென்டரில் ஸ்பைரல் வித் ஹம்ஸ் போட்டு மேலே டாட் வச்சோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் கிரிட் மெத்தடுக்கு கிராஸ் லைன் போட்டுட்டு டியர் ட்ராப்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். சென்டரில் மினி சைஸ் ஸ்பைரல் போட்டோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். டே 7 கிளாஸில் 5 ஃபிங்கர் டிசைனும் 4 கிரிட் மெத்தட்ஸும் பார்த்துருக்கோம்.